ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் கன்னியாகுமரி நண்பன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு வந்து ஆட்டோ மேட்ச்சில் ப்ளே பண்ணியிருக்கோம். நான் ஆட்டோ மேட்ச் தான் போட்டிருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, எல்லாமே அன்னோன் பிளேயர்ஸ் தான். இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லேயே வான வேடிக்கைகள்லாம் மேலே அனுப்பி விட்ருக்காங்க. அதை பார்த்தோம், சர்ப்ரைஸாக இருந்து என்னடா இது புதுசாக இருக்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பாராட்டி ஆகணும். அதே மாதிரி இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம USP 2 எடுத்துகிட்டு எனிமிகளை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேரக்டர் பவர்லாம் நம்ம அன்னோன் பிளேயர்ஸ்க்கும் போட்டு விட்டாச்சு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான். இப்போ பார்த்திங்கன்னா எனிமியை தேடி ஓடிட்டே இருக்கோம். நேராக ஒருத்தங்க வருவாங்க, போட்டாச்சு. முடிஞ்ச முதல்லையே கில் எடுத்துருங்க, டவுன் பண்ணி விட்டிங்கன்னா அதான் உங்களுக்கு நல்லது. அடுத்து இன்னொரு ஆளையும் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தலைவர் முடிச்சு விட்டாச்சு. அங்கே ஊக்காங் போட்டுட்டு அவனோட டீம்மேட் இந்த ரிவே பண்ணுறங்க. இதை வந்துட்டா இது இந்த மாதிரி ரிவே பண்ணுறீங்கன்னா முதல்லையும் முடிச்சு விட்டுருங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. ஆனால் அதுதான் ரொம்ப நல்லதும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் 2 பேர் அவ்வளோ இருக்காங்க ஆப்போனண்ட்டில். நம்ம டீம்மேட் ஒரு ஆள் இறந்துருக்காரு. பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஆள் தான். நம்ம 2 கிலோமே நம்ம கிடைக்கல காய்ஸ். அந்த 2 கிலோ அடித்தோம். இந்த கடைசி 2 கிலோ நம்ம டீம்மேட் அடித்தாங்க, பரவாயில்ல. அடுத்து செகண்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து UMPயும் ஒரு க்ளோவாலும் எடுத்துகிட்டு எனிமிகளை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இது வந்து கிளாக் டவர் மேட்ச் வேறு. நம்ம பவர் வந்து இந்த டீம்மேட் வந்து அந்த டீம் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும்ல. அது ஒரே டீம்மேட்டுக்கு பவர் கொடுத்து அத்தனையும் கோவப்பட்டுறோட. இது பார்த்திங்கன்னா கையில் USP இருந்திருக்கு, அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. UMP நினச்சி அடிச்சிட்டு இருந்தேன். அதை கில் எடுக்கணும்ன்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். பரவாயில்ல, மெடிக்கிட்டு போடுவோம். நம்ம கில்லுக்கு ஆசைப்பட்டு நம்ம எனிமிக்கு கில்லாக போயிடக்கூடாது அப்படின்ட்டு பவர் எல்லாம் போட்டு விட்டுட்டு அடுத்து எனிமிகளை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா லாங்கில் தலைவர் வந்து அடிக்காரு. நம்ம UMP வந்து லாங்கில் அவ்வளோ ரேஞ்சு பரவாயில்லாமல் கிடைக்கும், MP5 அளவுக்கு கிடைக்காது. பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கிட்ட சுற்றிட்டு அங்கே இருக்க எனிமியை அடிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கோம். இப்போ ஏர் ட்ராப்பில் வந்து நம்ம என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் பொறுத்தது போதும்னு நம்ம டீம்மேட் ஓடிட்டே இருப்பார். நம்ம பின்னாடி போவோம். அங்கே ஒரு எனிமியை அடிக்கலான்னு பார்த்தா சைட்லேருந்து இன்னொருத்தர் அடிப்பார். அவருக்கும் ஹெட்ஷாட்டை போட்டு முடிச்சு விட்டுட்டோம். அப்படி பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி வின் பண்ணிட்டோம். தேர்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா செம காமெடியாக இருக்கும் பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா க்ளோவால் போட்டு காப்பாற்றலான்னு பார்த்தா க்ளோவால் டீம்மேட்டு இங்கே போட்டுருவாங்க. பார்த்தா ஒருத்தர் அழுத்தி ஊற்றி போட்டோம், கிரனேடை தூக்கி போட்டோம், என்னெல்லாமல் பண்ணுறாங்க. ஒன்றும் கையும் வரல, காலம் வரல. அப்புறம் ஒருத்தரை முடிச்சு விட்டுட்டு நானும் 10வது ஃப்ரீஸ் பாம் எல்லாம் தூக்கி போடும். இங்கே பார்த்தா இங்கே ஒரு ஆள் கொடுக்கணும் ஓடி வரோம். ஒன்றும் பண்ண முடியாது. என்னடி அங்கே ரிவைவ் நடக்கு, என்னெல்லாமோ நடக்கு இந்த இடத்துல. அங்கே தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா க்ளோவாலில் மாட்டிடும். இந்த இடத்துல நம்ம ஒரு மெடிக்கிட் போடலான்னு பார்த்தா எனிமி வந்து டக்குன்னு ஓடி வந்துடும். அப்புறம் அவனை அடித்து விட்டுறலான்னு பார்த்தா நம்மளும் நாக்காயிரும், தலைவரும் நாக்காயிருவார். அப்புறம் நம்ம டீம்மேட் வந்து கரெக்டாக அடித்து முடிச்சிருவார். இல்லைன்னா ரொம்ப கஷ்ட காலமாக போயிருப்போம். ஃபோர்த் ரவுண்டு பார்த்திங்கன்னா AUG எடுத்துகிட்டு ஓடிட்டே இருக்கும். லாங்கில் பார்த்திங்கன்னா ஒரு எனிமி இருப்பார். அதனால் கொஞ்சம் டேமேஜை கொடுத்து தலைவரும் நமக்கு டேமேஜ் கொடுத்துருவார். அப்புறம் உள்ளே போய் மெடிக்கிட் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து கிராஸ் ஃபயர் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பேக்கப் கொடுப்போன்ட்டு நம்ம அடிச்சுட்டே இருக்கோம். கடைசி வரைக்கும் நான் மெடிக்கிட்டே போடல. பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு மெடிக்கிட்டை சுற்றிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். மெடிக்கிட்டை சுற்றிட்டு இந்த இடத்துக்கு வந்தால் இங்கே ஒரு எனிமி இருப்பார். பார்த்தா நம்ம டீம்மேட்டு போட்டுருவார். அப்புறம் அடுத்த ஆளை தேடி ஓடிட்டே இருக்கும்போது இங்கே யாரோ பேக்லேருந்து அடித்த மாதிரி நமக்கு தோணும். அதே மாதிரி வெளியே வந்து தலைவரை பார்த்தா காணல. அப்புறம் எங்கடா மறைஞ்சு போயிட்டா அப்படின்ட்டு இங்கே போய் பார்த்தா அங்கே தான் இருப்பார். முடிச்சு விட்றோம். அப்புறம் நம்ம டீம்மேட்டையும் ரிவே பண்ணிவிட்டு கடைசி இருக்க ஆள் எங்கேன்னு ரொம்ப நேரமாக தேடிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாது. நம்ம டீம்மேட் வந்து ரிவே பண்ணலான்னு பார்த்தா தூரத்தில் இருக்கார். சோன் வேறு வந்துட்டு இருக்குது. அதனால் நமக்கு போகிறது வந்து பெஸ்ட்டு, அதாவது தப்பு. இப்போ நம்ம 2 பேர் இருக்கோம். எப்படியாவது அந்த கடைசி ஆளை போட்டு நம்ம போயை அடிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் 2 பேரோட எண்ணமாக இருக்கும். இப்போ மேலே இருக்கானான்னு மேலே போய் பார்த்தா மேலேயும் இல்லை. தேடி பார்த்துட்டோம். கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த எனிமி எங்கே இருக்கான்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியல. நம்ம டீம்மேட்டுக்கு பார்த்திங்கன்னா சரியான டேமேஜ், டவுனும் ஆகிட்டார். நம்ம எங்கே இருக்கான்னு அப்புறம் தான் அந்த இது வந்து ஏரோ மார்க் வந்து காட்டி கொடுத்து மேலே இருக்காங்கிறத கண்டுபிடிச்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக இருக்கணும். இப்போ 1 vs 1 சிச்சுவேஷனில் இருக்கோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு மேலே இருக்காங்க உறுதி பண்ணிட்டோம். அதே மாதிரி வளைஞ்சு ஓடி ஒளிஞ்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கிட்ட சுற்றிட்டு தலைவனை AUG வச்சு போட்டுடலாம் அப்படிங்கும்போது ஒரு சேஃப்டியாக ஒரு க்ளோவாலும் போட்டுட்டோம். தலைவனை எப்படியாவது போட்டு நம்ம போயா அடிக்கணும்டா அங்கே அப்படிங்கிற மோட்டிவேஷன்லேயே நம்ம இருக்கோம். அதை அடிக்கும்போது நமக்கு தான் நல்ல டேமேஜ். கீழே குதிக்கும் போது ஹெட்ஷாட் விடலான்னு பார்த்தா உழவே செய்யாது. அப்புறம் கவர் எடுத்து கடைசியாக ஒரு ஹெட்ஷாட் விழுந்துடும். அப்படி நம்ம போயா அடிச்சிட்டோம். நல்ல வேலை காய்ஸ். கடைசியாக ஒரு 1 vs 1 சிச்சுவேஷனில் முடிச்சிட்டோம். இல்லை நம்ம டீம்மேட் எல்லாம் என்னடா இவன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பரவாயில்ல, போயா அடிச்சிட்டோம். எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி
கடைசியில் ஒரு போயாவோட அந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 8 கில் அடிச்சிருக்கோம். நம்ம இப்போ டைமண்ட் 4ல் ஃபுல் ஸ்டாரில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா டைமண்ட் 5, அதுக்கப்புறம் தான் ஹீரோய்க்கு இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய், டாட்டா கைஸ், பாய் பாய்.